வணக்கம். எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். ஆ வெயில் காலங்கள்ல, சிப்பி காலங்கள்ல அதிகமான வேஸ்டேஜ் வரும். நமக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன மாரி வேஸ்டேஜ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காளான்ல ரொம்ப குட்டி குட்டி காளான்ல வரும். எல்லோ அடிச்சு வரும். இல்ல தண்ணி கோர்த்து வரும். இல்ல பட்ஸ் ஓரளவுக்கு வந்துட்டு வளராம ஸ்டாப் ஆயிரும். இந்த மாரி அதிகமான வேஸ்டேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாரி வரக்கூடிய வேஸ்டேஜ நம்ம கீழ போடாம ட்ரை பண்ணி சூப் பவுடர் பண்ணலாம். ஸோ நம்ம சூப் பவுடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி வேஸ்ட் ஆகக்கூடிய காளான்கள் ப்ளஸ் நம்ம சேல்ஸ் குடுக்குறோம். அது சப்போஸ் ரிட்டர்ன் தர்றாங்க. நம்மள அந்த காளான்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்ற பட்சத்தில, நம்ம அடிஷ்னலா சூப் பவுடரும், காளான் ஊறுகாயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோல சூப் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத தான் ஃபுல்லா பார்க்க போறோம். டெய்லி அந்த மாரி சின்ன சின்ன வேஸ்டேஜ் வரக்கூடிய காளான்கள தனித்தனியா செப்பரேட்டா நம்ம காய வைக்கிறோம். நமக்கு டெய்லி ஒரு புரொடக்ஷன் 20 டூ 25 கிலோ வருது அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ அந்த ரேஞ்சுக்காவது நமக்கு டெய்லி இந்த மாரி சின்ன சின்ன காளான்கள் வந்துருது. எதுக்காக இந்த சின்ன சின்ன காளான்கள்லாம் நம்ம சேல்ஸ் பாக்கெட்ல போடுறதில்ல அப்படின்னா, ஸோ அது மூலியமா அந்த பாக்கெட் சீக்கிரம் ஒரு மாரி தெரிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லோ கலர்ல இருக்கும். அதனால அந்த பாக்கெட்டே ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால இந்த மாரி சின்ன காளான்கள்லாம் நம்ம பாக்கெட்ல போட்டுறதில்ல. தனியா செப்பரேட்டா எடுத்து வெயில்ல காய வச்சு ட்ரை பண்ணிடுறோம். இதுக்குன்னு தனியா நம்ம ட்ரையர் மிஷின்லாம் யூஸ் பண்ணல. அ அ நம்ம தனியாவே வெயில்லயே வச்சு காய வச்சுடுறோம். ஏன்னா அது காஸ்ட் வைஸ் அதிகமாகும். அந்த ட்ரையர் மிஷின் வாங்கணும்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால வெயில் டைம்ல நல்லா வெயில் அடிக்கிற மாரி வச்சு இந்த காளான்கள நல்லா காய வச்சிரணும். அதே மாரி டெய்லி வரக்கூடிய காளான்கள் தனித்தனியா காய வைக்கணும். ஒரே இத மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சிலது நல்லா காய்ஞ்சிருக்கும். ஒரு சிலது காயாம இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க வரக்கூடிய இந்த சின்ன சின்ன காளான்கள்லாம் எடுத்து தனியா ட்ரை பண்ணிருங்க. அந்த காளான்கள் நல்லா காய்ஞ்சிருச்சான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, இப்படி எடுத்து அந்த காளான்கள கையில உடைச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி நொறுங்கணும். இந்த மாரி நொறுங்குச்சு அப்படின்னா, நல்லா காய்ஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாரி காளான்கள நீங்க அரைக்கும்போது நல்ல பவுடர் வரும். சரியா காயாம அத அரைச்சீங்கன்னா, உங்களுக்கு பவுடர் சரியா வராது. ஒரு மாரி திட்டு திட்டா இருக்கும். அதனால வெயில்ல அந்த காளான் நல்லா காய வச்சுட்டு, நல்லா முறுமுறுன்னு இருக்கும்போதே அதை எடுத்து நல்லா மிக்ஸியிலேயே போட்டு நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸியிலேயே நல்லா ஹெவியான மிக்ஸியா வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதிலேயே போட்டு நல்லா பவுடரா ட்ரை பண்ணிக்கங்க. பவுடர் நல்லா ட்ரை பண்ணிட்டு, அத நல்லா க்ளோஸ் பண்ண, சீல் பண்ண மாரி சீல் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க இப்படி சீல் பண்ணி வச்சீங்கன்னா, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப் பொடி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளான் பவுட்ரு. காளான் பவுட்ர நல்லா நீங்க ட்ரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அந்த காளான் பவுட்ரு போட்டு, அதுக்கப்புறம் வெங்காய பவுடர். இதில நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் ஃபுல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி, ஆ அதையும் காய வச்சு நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறோம். இது தக்காளி பவுட்ரு. தக்காளி பவுட்ரு எல்லா பவுடருமே நீங்க ஆட் பண்ணும்போது, அதில சின்ன சின்ன கட்டி எதுவுமே இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அத உடைச்சு விட்டு, அதுக்கப்புறம் அத இது பண்ணுங்க. அடுத்தது இது இஞ்சி பவுட்ரு. ஸோ இஞ்சி எல்லாமே நம்ம வெயில்ல நம்மளே தான் ட்ரை பண்ணுறோம். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வெயில்ல காய வச்சு, அத அந்த அரைக்கிற பக்கம் வந்ததுக்கப்புறம் அரைச்சு, கரெக்ட்டா ஏதாவது ஒரு பாக்கெட்ல போட்டு சீல் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தேவைப்படுறப்ப நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுற மாரி. ஸோ ரொம்ப நாளும் வச்சு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றனால, அப்பப்போ தேவைக்கு ஏத்தாப்புல நம்ம ட்ரை பண்ணி வைப்போம். இது வெள்ளப்பூடு பவுட்ரு. ஸோ வெள்ளப்பூடு. ஸோ என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றதும் கடைசியா நான் சொல்கிறேன். நீங்க நோட் பண்ணிக்கங்க. நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த மாரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. எல்லாமே நம்மளே சன்லைட்ல காய வச்சு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது தூள் உப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கல் உப்பு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றனால, தூள் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு எல்லாமே இதிலேயே ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா, அப்போ தான் பாக்கெட் பண்ணும்போது கரெக்ட்டா ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற மாரி வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும் அப்படின்ற மாரி இருக்கும். இது கரம் மசாலா தூள். ஸ்மெல்லுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறது. ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. ரொம்ப ஓவரா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அது அந்த ஸ்மெல் டோட்டலா சூப்போட இதே மாறிரும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல கரம் மசாலா போட்டுக்கணும். கரம் மசாலா நம்ம வெளிய தான் ஏதாவது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிறோம். ஸோ ஆச்சி, சக்தி இந்த மாரி பிராண்டில கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளார் மாவு. கார்ன்ஃப்ளார் மாவு கொஞ்சம் திக்னஸ் குடுக்கும். ஸோ அதுக்காண்டி கார்ன்ஃப்ளார் மாவு யூஸ் பண்ணுவாங்க சூப் பவுடர்ல. ஸோ அந்த கார்ன்ஃப்ளார் மாவு இது எல்லாமே போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதில என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா உடைச்சு விட்டுறணும். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு பவுடர் சின்ன சின்ன கட்டியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சூப் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுடர் ஸோ கஸ்டமர் சூப் குடிக்கும்போது அது கரையாம, அது அவங்களுக்கு டேஸ்ட்ல சூப்ல மிக்ஸ் ஆகி போச்சு அப்படின்னா, அது தனியா ஒரு மாரி இதா இருக்கும். ஸோ அதனால அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எந்த ஒரு சின்ன சின்ன கட்டி இருந்தாலும், எல்லா கட்டியும் உடைச்சு விட்டுருங்க.
ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க பவுட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உப்பு அந்த நம்ம போட்ட எல்லா பவுடரும் ஒரே மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி இருக்கணும். மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல உப்பு அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், தக்காளி ஒரு சைடு அதிகமாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம பாக்கெட் போடும்போது அதோட டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும். அதனால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு சின்ன சின்ன கட்டி இல்லாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வாட்டர் மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணாங்க அப்படின்னா சூப் பவுட்ரு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிக்சிங் சரியாக பண்ணல அப்படின்னா அதோட டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து சூப் பவுட்ரு எல்லாமே ஆட் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதோட பேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பவுச் பேக்கிங் போடுறோம். ஸ்டாண்டிங் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சைஸு 3க்கு 7 சைஸ் உள்ள பவுச்சு. ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 20 கிராம். இந்த 20 கிராம் உள்ள பவுட்ரு பாக்கெட்டுக்கு 6 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக போடணும். நம்ம பவுட்ரு அதிகமாக போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது செட் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த வெயிட் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ இத்தனை கிராம் பவுட்ருக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னு இருக்கும். அதனால் எந்தளவுக்கு கரெக்டாக வெயிட் போட்டு கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவங்க தண்ணி ஊற்றணுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக வெயிட் போட்டு கொடுங்க. சீல் பண்ணும்போது முக்கியமாக செக் பண்ண வேண்டியது அதுவும் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா பவுட்ரு அப்படின்றனால சரியாக சீல் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா பேக்கிங் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதுவும் நிறையா வேஸ்டேஜ் ஆகும். அதனால் பாக்கெட் வந்து சீல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லா பாக்கெட்டுமே வந்து கரெக்டாக இருக்கா, சீல் ஆகிருக்கா, எதுவும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா பவுட்ரு வந்து நிறையா வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீட்டாக ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போகும்போது நல்ல ஒரு மூவிங் இருக்கும். நம்ம வந்து இதை சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் சேல்ஸும் பண்ணுறோம். வேறு ஃபார்ம்ஸும் நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. வியாபாரியும் வாங்கி சேல் பண்ணிக்கிருக்காங்க. இந்த ஒரு பாக்கெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா. 1/2 லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி அப்படின்றபோது 4 சூப் டு 5 சூப் ஒரே பண்ணலாம். 20 ரூபா தான் ஒரு பாக்கெட் ரேட்டு. வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா மட்டும் போதும். இந்த எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ பாக்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ சூப் குடிக்கிறது மேக்ஸிமம் டீ குடிக்கிறது போல் இப்போ நிறைய பேர் வந்து சூப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் நமக்கு வரக்கூடிய இந்த வேஸ்ட் ஆகக்கூடிய மஷ்ரூம்ஸை வந்து சூப் பவுடராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மூலியமாக ஸோ இதில் ஒரு ப்ராஃபிட் வரும். ப்ளஸ்ட்டு மஷ்ரூமும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் வந்து சூப் பவுட்ரு முடிஞ்சால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் அளவு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் நான் சொல்லக்கூடிய அதே அளவு வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா சேம் டேஸ்ட் வரும். நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா, பெங்களூர் எல்லா இடத்துக்கும் சூப் பவுடர் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதே அளவு நீங்களும் போட்டிங்கன்னா எல்லா சூப் பவுடரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன பவுடர்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் மறுபடியும் ஒரு தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சூப் பவுடருக்கான டேஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்ரையல் பாருங்கள். ஸோ ட்ரையல் பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதில் எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் சூப் பவுடருக்கான டேஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது தனியாக இருக்கும். இல்லை அப்படின்னா சூப் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், இந்த டேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து சூப் பவுட்ரு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் அது உங்களுக்கான டேஸ்ட்டாக தனியாக இருக்கும். என்னென்ன ஆட் பண்ணணுன்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம் ஃபுல்லாமே அதுதான். அதுக்கான அளவு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ காளான் பவுட்ரு, ஸோ அப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, உப்பு, இஞ்சி, கரம் மசாலா தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இதுதான். இதுக்கு நம்ம எதுவும் ப்ரெஷரேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணுற போது கிடையாது. ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு சூப் பவுட்ரு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் வழிய நீங்கள் வெளி ஸ்டேட்டுக்கும் நம்ம சூப் பவுட்ரு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம் பாக்கெட் வந்து 20 ரூபா வரும் ஹோல்சேல் ரேட்டு. இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம அதிலே கொடுத்துருப்போம். 6 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டால் 6 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணியில் தான் சூப் பவுடரை போடணும். சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கட்டி ஆயிரும். அதனால் வெறும் பச்சை தண்ணியில் போட்டு பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவும் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸ்மெல்லுக்காண்டி கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ சூப்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை நீங்கள் வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு எதுவும் டீட்டெயில்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.